ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி. இந்தியன் நேவிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவலை நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ படிக்கிறது இம்பார்ட்டன்ட் புக்ஸ் என்ன அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இந்தியன் நேவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். ஒரு 172 வேகன்சிஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. ஸோ இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரையும் பெர் மந்த் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ச்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் அண்ட் அம்யூனிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ச்மேன் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 103 வேக்கண்டும் அண்ட் கார்ச்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அதுக்கு வந்து ஒரு 69 வேகன்சி, டோட்டல் வந்து 172 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கான அடுத்தது வந்து வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோன்னா 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அப் டு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதை பற்றி நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ கார்ச்மேன் மெக்கானிக் அப்படின்ற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமா வந்து படிச்சிருக்கணும். பர்டிகுலராக எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிப்ளமா படித்திருந்தால் இந்த பதவிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலில் நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா குவாலிட்டி அசூரன்ஸில், அப்படி இல்லைனா டெஸ்டிங் ப்ரூஃப் இன் ஏரியா அண்ட் டிசைனிங்கில், அடுத்து ப்ரொடக்ஷன், அடுத்து மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்த பக்கக்கூடிய பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இதுக்கும் வந்து அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். குவாலிட்டி கண்ட்ரோலு இல்லைனா குவாலிட்டி அசூரன்ஸு, டெஸ்டிங் ப்ரூஃப் இந்த ஏரியா அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ப்ராசஸிங்கில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த பதவிக்கு வந்து யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். சப்போஸ் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா உங்கள் நண்பர்கள் தெரியப்படுது, அவர்களுக்கும் இந்த பதவி யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ ஜாப் ப்ரொஃபைல், ஜாப்போட டியூட்டி என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரெக்கார்ட்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் வேரியஸ் டிஃபெக்ட் அப்சர்வ்டு டூரிங் த ப்ரொடக்ஷன், மெயின்டெனன்ஸ், ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸை ஸோ என்ஏ ஸ்டோரில் உங்களுக்கான அசிஸ்டன்ட் வேலை மாதிரி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஜாப் ரோல். 2 போஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான சேம் ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி/எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு 10 இயர்ஸுமே, ஸோ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்துக்கோங்க 205 ரூபாய். ஸோ ஆல் கேண்டிடேட்டுக்கும் ஸோ 205 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஸோ நான் ரீஃபண்டபுள். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 205 ரூபா திரும்ப கிடைக்காது. ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இப்போதைக்கு மென்ஷன் பண்ணலை. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்மில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேரியஸ் ஸ்டேட்டில் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுக்குள்ளே சென்னை வந்து கண்டிப்பாக சென்னை ரீஜன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்னையில் தான் வந்து நமக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சென்டர் இல்லை, ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 100 மார்க்ஸ் வந்து மொத்தமாக வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்டேட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இதில் வந்து இருக்கும். இதுக்கான சிலபஸ் எல்லாமே இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டாபிக், அதோட சப் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக், ஜியோகிராஃபி, பாலிட்டி சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கான சப் டாப்பிக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே முக்கியமான ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா புக்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ட், நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரெஃபரன்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்களே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அதாவது இப்போ பார்த்த எக்கனாமிக், ஜியோகிராஃபி, பாலிட்டி சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 4 டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேருந்து படிக்கணும் அப்படின்னா ஸோ மனோரமா இயர் புக்ஸு அண்ட் டெய்லி நியூஸ் பேப்பரு, ஸோ ஜென்ரல் நாலேஜ் 2019 புக்ஸ் பை த வேரியஸ் ஆத்தர்ஸ் அண்ட் பப்ளிகேஷன்ஸ். ஸோ 2019 வந்து ஏதாவது வேரியஸ் எந்த புக் வேணால் நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ஸோ மனோரமா இயர் புக்ஸ் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜிகேயை பொறுத்த வரைக்கும் அதிலே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லாம் நீங்கள் மனோரமா இயர் புக்ஸ் வந்து ஜிகேக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் டெய்லி நியூஸ் பேப்பரை படித்தாலே போதும். ஸோ இந்த 4 டாபிக் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 வந்து பார்த்தா ஆப்டிடியூடுக்கான எல்லா டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சப் டாபிக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NCERT மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வந்து படிச்சுக்கலாம். அடுத்து அப்படின்னா ஸோ அருண் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குவான்டிட்டி ஆப்டிடியூடு அந்த புக்ஸும் இருக்குது, நீங்கள் அதையும் வந்து படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா RS அகர்வால் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்னா RS அகர்வால் நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் கண்ணை மூடிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு டாப்பிக்கும்
எக்ஸாம் சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன புக்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதே போல் எல்லா எக்ஸாமுக்கும் வந்து இந்த மாதிரி என்ன புக்ஸ் படிக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படின்ற டிப்ஸும் அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற என்னுடைய கருத்து. உங்களுடைய தாழ்வான கருத்து அனைத்தையும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பின்னர் அறிவிக்கப்படும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க, டேரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட் போய்க்கோங்க. அங்கே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு லாகின் பண்ணிவிட்டு அண்ட் வேலிட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தராக டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28 இந்த மாதம் ஏப்ரல் 28 க்ளோசிங் டேட் முடிவடையுது. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணோம். ஃபீஸுமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். அண்டு நீங்கள் மேலே இதுக்கு போல் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி அண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேறு எதனா உங்களுக்கு கேள்விகள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ளமா கேன் எலிஜிபிள் அண்ட் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இன் த நேவி. ஓகேங்களா? ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ நம்ம மறக்காம நம்ம போய் ஷேர் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சினா லைக் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.